தமிழக அரசு நிர்வாகம் தொய்வின்றி இயங்குவதாக கூறியிருப்பது இந்த வருடத்தின் மிகப்பெரிய நகைச்சுவை என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழக அரசு நிர்வாகம் அனைத்து மாவட்டங்களிலும் முடங்கி நிற்கின்ற நேரத்தில் 73 நாட்களில் 1570 கோப்புகளில் கையெழுத்திட்டிருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி கூறியுள்ளதை இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கோப்புகளில் கையெழுத்து போடுவது முதலமைச்சரின் கடமைகளில் ஒன்று என்று கூறியுள்ள ஸ்டாலின், இவ்வளவு கோப்புகளில் கையெழுத்து போட்டதாக கூறும் முதலமைச்சர் எத்தனை முக்கிய திட்டங்களுக்கு அந்த கோப்புகளின் மூலமாக அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சருக்கு வரும் வழக்கமான கோப்புகளில் கையெழுத்து போட்டதையெல்லாம் கணக்கு போட்டு முடங்கி கிடக்கும் அரசு நிர்வாக இமேஜை செயற்கையாக தூக்கி நிறுத்தும் நோக்கோடு முதலமைச்சர் பேசியிருப்பது வெறும் விளம்பரத்திற்கு உதவுமே தவிர ஆக்கப்பூர்வமான அரசு நிர்வாக செயல்பாட்டுக்கு நிச்சயம் உதவாது என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் அழுகிப்போன அரசு நிர்வாகத்தை இதுபோன்ற பகட்டான பேச்சுக்கள் மூலமாக மறைக்க முயலாமல் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் மக்கள் குறைதீர்க்கும் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முதலமைச்சர் தமது கையெழுத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.